வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல அந்த தூரத்துல தெரிய மலையை தான் நம்ம இன்னைக்கு ட்ரக் பண்ண போறோம். நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீடியோவா இருக்க போது. இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பெங்களூர்ல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில்லு. இந்த இடத்த வந்து ட்ரக் பண்ணி போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 30 மினிட்ஸ் அந்த அளவு டைம்ல நம்ம போயிடலாம். ஒரு சின்ன மலை தான், பட் ஆனா இது ட்ரக்கிங் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இந்த இடத்துல ஒரு பெரிய வரலாறு நிறைஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் நிறைஞ்ச இடம், ஆனா மறைக்கப்பட்ட ஒரு இடம். அதை பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையா இருந்தது. இந்த இடத்துல என்னடா அப்படி நீ பேசிட்டே இருக்க, மேல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரக் பண்ணி போய் மேல போய் பார்க்கலாம். ஆக்சுவலி அதுதான் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த நான் மேல போய் காட்ட போறேன். இந்த மலை எங்க அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து சரியா 92 கிலோமீட்டர் 92 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், மைசூர்ல இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. மண்டியால இருந்து சரியா 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிட்டு இருக்கு. மதூர் தாலுகால இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்திபுரா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிஜமாவே ஒரு ஜெயினிசம் அதிகமா உருவான அல்லது வந்து அதிகமா வந்து இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஷாவன் பெலகலா அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸா நம்ம சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி அதுக்கும் பழமையான ஒரு இடம் தான் இது. இந்த மலைக்கு பேர் பாத்தீங்கன்னா ஷாவன பெட்டா இல்ல வந்து தொட்ட பெட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேட்கும் போதே இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம். மலைக்கு உச்சியில போயிட்டு நம்ம வந்து நிறைய பேச போறோம் ஆக்சுவலி. ஸோ இந்த மலை என்ன மாதிரி, எவ்வளவு பழமையானது, இங்க இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நீங்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் நிறைய புல் செடிகள் எல்லாம் வளர்ந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல வந்து இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மலையை உச்சி அடையிறதுக்கு ஒரு சின்ன கேவுக்குள்ள போய் அதை கடந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் மலைக்கு மேல போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும். நிஜமா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு தனிமையா நீங்க ட்ரக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பா சூட் ஆகும். ஏன்னா நாங்க வந்து எங்களை தவிர வேற யாருமே இந்த இடத்துல இல்லை. நாங்க 4 பேர் மட்டுமே தான் ட்ரக் பண்ணோம். ஸோ கொஞ்சம் குரூப்பா பீப்புளா போங்க. அப்போ வந்து கொஞ்சம் பயம் இல்லாம நம்ம தைரியமா ட்ரக் பண்ணலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா அந்த மேப் லொகேஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் பெங்களூர்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிஜமா ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மீதிய மேல போயிட்டு பேசலாம். இங்க நில்லு. அப்பா பின்னாடி வரணும். அப்பா பின்னாடி வா. அங்கே நில்லு, அங்கே நில்லு. ரொம்ப டீப்பு. கீழே போல கீழே பண்ணி எங்க
பாப்பா ரைட்ல நம்ம ஆல்மோஸ்ட் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ இந்த இடம் தான் நம்ம சொன்ன அந்த ஒரு ஒரு குட்டியான ஒரு கேவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேவை கடந்து நம்ம வந்து மேல ஏறும்போது அந்த மலையோட உச்சியை போய் அடைவோம். இந்த கேவ் வந்து நிஜமாவே முன்னாடி வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதை வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஷேப் எல்லாம் பண்ணி இந்த இடத்துல இருந்து மேல வந்து ஒரு சின்ன ஒரு ராக்ல தான் அந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை வந்து நம்ம உள்ள வந்து கொஞ்சம் படுத்து மேல ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அமைச்சிருப்பாங்க நம்ம மலை உச்சியை போறதுக்கு. ஸோ அதனால நீங்க குழந்தைங்களோட எல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன மலை அந்த இடத்துல வந்து பெருசா எதுவும் சப்போர்ட் எதுவும் இல்லை. சின்னதா வந்து படிக்கட்டுகள் மட்டும் அமைச்சிருப்பாங்க மலையோட உச்சியில போறதுக்கு. அந்த மலையோட உச்சியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு தீர்த்தம் மாதிரி ஒரு தண்ணி இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்தது. அந்த உச்சியில இருக்க ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1300 வருடங்கள் 1300 years ஓல்டு ஒரு மோனோலித்திக் சிங்கிள் ஸ்டோன்ல அமைக்கப்பட்ட 13 அடி உயரத்துல 13 feet டாலஸ்ட் வந்து பாகுபலி ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு. நிஜமாவே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்த ஸ்டாச்சு பாத்தீங்க அப்படின்னா ஷாவன் பெலகலா அந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்க ஒரு பாகுபலி ஸ்டாச்சுவோட பழமையான ஒருவேளை ஓல்டஸ்ட் பாகுபலி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க இத. அந்த நிறைய கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்மளால படிக்க முடியாது, ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த இடம் வந்து நிஜமா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. மேல போய் அந்த ஸ்டாச்சுவை பாக்குறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க பார்த்தா கூட இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும், ஒரு சின்னதா தெரியும் ஆக்சுவலி. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. மேல போய் அந்த வியூ வந்து சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அந்த மலையோட உச்சி அடைஞ்சாதான் அந்த அந்த வியூ அந்த ஃபீலை வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சூப்பரான ஒரு ட்ரிப்பா இருந்தது. காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா பெங்களூர்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 92 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து பெங்களூர் மைசூர் ஹைவே போற பாதையில சரியா நம்ம வந்து ஒரு மண்டியால லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளதான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஜெயினிசம் அதிகமா இருந்ததுக்கான சுவடுகள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி சோளா அதுக்கப்புறம் வந்து ஹொய்சலா இவங்களோட அந்த நிறைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. இது வந்து தொட்ட பெட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பக்கத்துல இன்னொரு சிக்க பெட்டா அப்படின்ற ஒரு மலையும் அமைஞ்சிட்டு இருக்கு, ஒரு சின்ன மலை. அங்கேயும் நிறைய ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த இடம் வந்து மொத்தமா தரை மட்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல அதை முழுமையா பார்க்க போறோம். அதையும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டா வந்து அந்த மலையை வந்து அமைச்சிருந்தாங்க. கண்டிப்பா அதை பத்தி நிறைய பேசுவோம் அடுத்த வீடியோல. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு இடத்த கண்டிப்பா நீங்க இப்ப இந்த சவுத் டியூப்ல பாத்திருப்பீங்க. போய் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி பயணிச்சீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பா சொல்ல மறக்காதீங்க. இதுதான் பெஸ்ட் டைம். ஏன்னா சம்மர்ல போனீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பச்சை பசையும் இந்த கிரீனரி அப்படின்றது இருக்காது. சோ this is the best time to go and experience world oldest பாகுபலி ஸ்டாச்சு இங்கதான் அமைஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல நம்ம நிறைய பற்றி பேச போறோம். தொடர்ந்து பாருங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். வாட்டி ஃபாஸ்டா இறங்கி ஏதாவது
What? This is one of the beautiful trekking place. Please don't throw plastic like this. We spotted a couple of places. It's an amazing place to trek. I think calm, cool. Nobody's here. We are the only one. Hope you like this video. For more videos, subscribe SouthTube. Hey, we are almost end of trekking. La we end the trek with beautiful memories. Here is our spider.